மகா சிவராத்திரியை ஆண்டுதோறும் மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரியை ஏன் தேய்பிறையின் 14ஆம் நாள் அனுஷ்டிக்கின்றனர் தெரியுமா? மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம். அலைபாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும். அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துதான் இருக்கும். அதையும் ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும். அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி. இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர். லிங்கத்தின் பாணம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும். ஒரு முட்டை படம் வரையுங்கள். அதற்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. சுற்றி சுற்றி போய்க்கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர். மனிதர்களுக்கு அப்படி இல்லை. நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது. இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப பல பிறவிகளை தருகின்றன. சிலர் 7 பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்வர். 7 பிறவி என்பதே சரி. நம் பாவக் கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம். பிறவிச் சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதற்கு ஒரு மந்திர வார்த்தையை சொல்லியிருக்கின்றனர் முன்னோர். அதுதான் அன்பே சிவம். பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும். மகா சிவராத்திரியின் முக்கியத்துவம். ஆன்மீக பாதையில் உள்ளவர்களுக்கு மகா சிவராத்திரி மிக மிக முக்கியமான நாள். குடும்ப வாழ்வில் இருப்பவர்களுக்கும் உலகில் சாதிக்க விரும்புபவர்களுக்கும் கூட இது முக்கியமான நாள். குடும்ப வாழ்வில் உள்ளவர்கள் மகா சிவராத்திரியை சிவனின் திருமண நாள் என்றும், உலகில் சாதிக்க நினைப்பவர்கள் இந்நாளை சிவன் தன் எதிரிகளையெல்லாம் வென்ற நாள் எனவும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் துறவிகளுக்கோ இந்நாள் சிவன் கைலாய மலையுடன் ஒன்றிக் கலந்த நாள். அன்று அவர் அசைவற்று ஒரு மலை போல் மாறினார். யோக கலாச்சாரம் சிவனை கடவுளாக பார்ப்பதில்லை. அவரை ஆதி குருவாக, யோக விஞ்ஞானத்தை தோற்றுவித்த முழுமுதற் குருவாக அவரை வணங்குகின்றனர். பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தியானத்தில் இருந்த சிவன் ஒரு நாள் அசைவற்றவரானார். அந்த நாள்தான் மகா சிவராத்திரி. துளிகூட அசைவின்றி முழுமையாய் அசைவற்றவராக அவர் ஆன நாள் என்பதால் ஞானிகள் சிவராத்திரியை அசைவற்ற தன்மை நிறைந்த நாளாக பார்க்கின்றனர். மகா சிவராத்திரியின் ஆன்மீக முக்கியத்துவம். மரபு வழிக்கதைகளை தள்ளி வைத்துவிட்டு யோக கலாச்சாரத்தில் இந்த நாளும் இரவும் ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், ஆன்மீக தேடுதல் உள்ளவர்களுக்கு இந்நாள் பல சாத்தியங்களை வழங்குகிறது. நவீன விஞ்ஞானம் பல நிலைகளை தாண்டி இன்று அடைந்திருக்கும் நிலையில் அவர்கள் ஊர்ஜிதம் செய்வது என்னவென்றால், உயிர் என நாம் அறிந்திருக்கும் அனைத்தும், பொருள்தன்மை, படைப்பு என்று நாம் உணர்ந்திருக்கும் அனைத்தும், பிரபஞ்சம், பால் மண்டலம் என்று நாம் அறிந்திருக்கும் அனைத்தும், இப்படி எல்லாமே ஒரே சக்தியின் பல்லாயிரக்கணக்கான வெளிப்பாடு என்பதுதான். விஞ்ஞானத்தின் அடிப்படையில் முன்வைக்கப்படும் இந்த உண்மையை ஒவ்வொரு யோகியும் அனுபவ ரீதியாக உணர்ந்து அறிகிறார்கள். யோகி என்று சொன்னாலே இப்பிரபஞ்சமும் படைப்பும் அனைத்தும் ஒன்றென தன் அனுபவத்தில் உணர்ந்தவர் என்று பொருள். யோகா என்று சொல்லும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பயிற்சியையோ அமைப்பையோ நான் குறிப்பிடவில்லை. எல்லையில்லா தன்மையை உணர வேண்டும் என்ற அடிப்படையில் தோன்றும் அனைத்து இயக்கங்களும் யோகாதான். ஒப்பற்ற அந்த ஒருமை நிலையை உணர்வதற்கு இந்த மகா சிவராத்திரி இரவு வாய்ப்பளிக்கிறது. மாதத்தின் மிக இருளான நாள் சிவராத்திரி. மாதம் சிவராத்திரியை கொண்டாடுவதும், முக்கியமாக மகா சிவராத்திரியை கொண்டாடுவதும் இருளை கொண்டாடுவது போலாகிறது. தர்க்க ரீதியாக செயல்படும் எந்த மனமும் இயல்பாகவே இருளை எதிர்த்து வெளிச்சத்தையே நாடும். ஆனால் சிவா என்றால் எது இல்லையோ அது என்று பொருள். எது இருக்கிறதோ அது இப்பிரபஞ்சமும் படைப்பும். எது இல்லையோ அது சிவன். கண்களை திறந்து சுற்றும் முற்றும் பார்த்தால் குறுகிய கண்ணோட்டம் கொண்டவர்கள் இங்கு நிகழ்ந்திருக்கும் படைப்பின் விஸ்தாரத்தை பார்ப்பீர்கள். ஆனால் விரிவான கண்ணோட்டத்துடன் நோக்கினால் இப்பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய இருப்பு ஒன்றுமற்ற வெறுமை என்பதை உணர்வீர்கள்.
ஒன்றுமற்ற அந்த வெறுமைதான் எது இல்லையோ அது. இதில் பால் மண்டலம் எனப்படும் ஒரு சில துளிகளை தான் நாம் அதிகம் கவனிக்கிறோம். அத்துளிகளை தாங்கி நிற்கும் பறந்து விரிந்த ஒன்றுமற்ற வெறுமையோ பலரின் கவனத்திற்கு வருவதில்லை. இந்த பறந்து விரிந்த எல்லையற்ற வெறுமையைத்தான் சிவன் என்கிறோம். இன்று நவீன விஞ்ஞானமும் கூட எல்லாம் ஒன்றுமற்ற வெறுமையிலிருந்து உருவாகி மீண்டும் அதே வெறுமைக்குள் கரைந்து காணாமற் போகிறது என்று நிரூபிக்கிறது. இந்த அடிப்படையில்தான் சிவனை பறந்து விரிந்த ஒன்றுமற்ற வெறுமையை கடவுளுக்கெல்லாம் கடவுள் என்று பொருள்படும் மகாதேவன் எனும் பெயரால் அழைக்கிறோம். உலகிலுள்ள எல்லா மதங்களும் கலாச்சாரங்களும் இறைத்தன்மை என்றால் அது எங்கும் இருப்பது, எதிலும் இருப்பது என்றே எப்போதும் வழங்கி வந்துள்ளன. இதை சற்றே உற்று நோக்கினால் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இருள் ஒன்று, மற்றது வெறுமை மட்டும்தான். பொதுவாக வாழ்வில் மக்கள் நலனை தேடும்போது தெய்வீகத்தை வெளிச்சத்தின் ரூபம் என்று குறியிடும். ஆனால் எப்போது நல்வாழ்வு என்பதை தாண்டி, வாழ்க்கை என்பதையும் தாண்டி முக்தி பெற வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்களோ, எப்போது அவர்களின் வேண்டுதலும் சாதனாவும் முக்தி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கில் இருக்கிறதோ, அப்போது தெய்வீகத்தை இருளின் ரூபமாக சித்தரிப்போம். மகா சிவராத்திரியின் மகத்துவம். வெளிச்சம் என்பது மனதில் ஏற்படும் ஒரு குறுகிய காலத்து நிகழ்வு. வெளிச்சம் சாசுவதமானதல்ல, அதன் சாத்தியம் எப்போதுமே எல்லைக்கு உட்பட்டது. ஏனெனில் அது நிகழும், ஆனால் ஒரு காலத்திற்கு பிறகு அது முடிவுக்கு வந்துவிடும். அது மட்டுமல்ல, வெளிச்சத்தை நாம் தடுக்க முடியும். நமக்கு தெரிந்து இப்பூமியின் மிகப்பெரிய வெளிச்ச ஆதாரம் என்றால் அது சூரியன்தான். அந்த சூரியனின் ஒளியை கூட கையால் தடுத்து நாம் இருளான நிழலை உண்டாக்க முடியும். ஆனால் இருள் என்பது எல்லாவற்றையும் அரவணைப்பது, எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பது. பக்குவப்படாத மனங்கள்தான் எப்போதும் இருளை தீய சக்தியாக சித்தரித்தன. தெய்வீகம் என்பது எல்லாவற்றிலும் இருப்பது, எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது. இருள் நிகழ்வதற்கு எதன் ஆதரவோ உதவியோ அதற்கு தேவையில்லை. ஒன்றிலிருந்து வெளிச்சம் வருகிறது என்றால் அங்கு ஏதோ ஒரு மூலப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது என்று அர்த்தம். அந்த மூலப்பொருள் எரிக்கப்படுவதாலோ வேறு விதமாக கரைக்கப்படுவதாலோ வெளிச்சம் ஏற்படுகிறது. இந்த வெளிச்சத்திற்கு ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. ஏனெனில் பயன்படுத்தப்படும் அந்த மூலப்பொருள் எப்போது வேண்டுமானாலும் தீர்ந்து போகும். ஆனால் இருள் நிகழ்வதற்கு எவ்வித மூலப்பொருளும் தேவையில்லை. அதற்கு ஆதாரம் என்று எதுவும் இல்லை. அதற்கு அதுவேதான் ஆதாரம். அது எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்திருக்கிறது. ஆகையால் சிவன் எனும்போது இப்பிரபஞ்சத்தை நிறைத்திருக்கும் அந்த பரந்து விரிந்த வெறுமையை குறிக்கிறோம். இந்த எல்லையில்லா வெறுமையின் மடியில்தான் படைப்பு நிகழ்ந்திருக்கிறது. இந்த வெறுமையின் மடியைத்தான் நாம் சிவன் என்கிறோம். நம் இந்திய கலாச்சாரத்தில் பின்பற்றப்பட்ட வழிபாட்டு முறைகள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ, பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ, அல்லது உங்கள் பிழைப்பை நல்லபடியாக நடத்தி கொள்வதற்காகவோ உருவாக்கப்படவில்லை. அக்காலத்து வழிபாடுகள் எல்லாமே கடவுளே என்னை அழித்துவிடு, அப்போதுதான் நானும் உன் போல் ஆக முடியும் என்றுதான் இருந்தன. அதனால் சிவராத்திரி மாதத்தின் மிக இருளான இரவு என்பது ஒரு சாத்தியமாக கருதப்பட்டது. ஒருவர் தன் எல்லைகளை தகர்ப்பதற்கும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் படைப்பின் ஆதாரமான அந்த எல்லையில்லா தன்மையை உணர்வதற்கும் சிவராத்திரி ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. விழிப்புணர்வு மேலோங்கும் நாள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் படைப்பிற்கே மூலமான அந்த பரந்து விரிந்த வெறுமையை நீங்கள் உணர்வதற்கான வாய்ப்பையும் சாத்தியத்தையும் மகா சிவராத்திரி இரவு வழங்குகிறது. ஒரு புறம் பார்த்தால் சிவன் அழிக்கும் சக்தி எனப்படுகிறார். மறுபுறம் பார்த்தாலோ அவரை கருணை கடல் என்கின்றனர். அது மட்டுமா, கொடுக்கும் குணம் கொண்ட வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல் என்றும் அவரை போற்றுகின்றனர். யோக கலாச்சாரத்தில் சிவனின் கருணையை எடுத்துரைக்கும் கதைகள் பற்பல உள்ளன. கருணை கடலாய் அவர் ஊற்றெடுத்த தருணங்களும் சூழ்நிலைகளும் மலைக்க வைக்கும், அதே நேரம் ஆச்சரியத்திலும் ஆழ்த்துகிறது. அதனால் மகா சிவராத்திரி இரவு உள்வாங்குவதற்கும் சிறந்த இரவு. இந்த இரவில் சிவன் என்று நாம் குறிக்கும் அந்த பரந்து விரிந்த வெறுமையை ஒரு நொடியேனும் நீங்கள் உணர்ந்துவிட வேண்டும் என்பது எங்கள் ஆசி. இந்த இரவு வெறும் கண் விழிக்கும் இரவாக இல்லாமல் நீங்கள் விழித்தெழும் இரவாக ஆகட்டும்.